இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் V2 6 கையில் இருக்க நம்ம போன வீடியோலேயே நம்ம வந்து புக்கிங் 5 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்க கொஷின் ஆன்சர்ஸ்லாம் ஆன்சரில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஹாப்பி, எங்களுக்கும் ஹாப்பி. ஸோ வி ஹாவ் அ கைண்ட் ஹார்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திவ்யா எக்ஸ்ப்ளோர் சேனல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புக்கிங்ஸ்லேருந்து 10 கொஷின்ஸ் பக்கத்தில் பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம புக் பேக் வந்து ஜஸ்ட் ஒரு 7 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். சரி வாங்க பார்க்கலாம். Answer the following questions in sentence or two. How was the seagull's first attempt to fly? இப்படியும் கேட்கலாம், இல்லைனா why did the seagull fail to fly? ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட் கொஸ்டின்லேயும் இருக்கும்ல. ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து அந்த கரெக்டான கீவேர்ட்ஸ் வச்சு எழுதினாவே உங்களுக்கு மார்க் வந்துடும். The young seagull's first attempt to fly was a failure because she failed to muster up the courage to fly. Instead of flapping his wings and flying away, he ran back to the little hole. அவ்வளோதான். ஸோ the second question ஒரு மாதிரி இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ் தான். How did the parents support and encourage the young seagull's brother and sister? The parents supported and encouraged the young seagull's brother and sister by perfecting the art of flight, teaching them how to swim and surf the waves and how to dive for fish. அது எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதுதான் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். Given instead that shows the pantic condition of the young bird. அதோட பேனத்திக் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்து எக்ஷல் தான் அதெல்லாம் வச்சுருந்துச்சு. ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. The young bird would not fly and found nothing to eat. So he grew the dried eggshell from which he was hacked. It was eating a part of himself. This shows the young bird pantic condition. How did the bird try to reach his parents without having to fly? So the important questions are. Without having to fly, the bird walked back and forth from one end of ledge to another and acted to be falling asleep. She uttered a low crackle and kept calling crackle to seek attention of his parent. ஸோ வந்து போன டைம் பப்ளிக்கில் 2025 கேட்டிருந்தாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நமக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்குமே சான்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் மிட்டமில். Do you think that the young seagull's parents were harsh to him? Why? அதாவது அந்த யங் சீகளோட பேரண்ட்ஸ் வந்து அந்த யங் பேர்டுக்கிட்ட வந்து ஹார்ஷாக தானே நடந்தாங்க. Yes, the young seagull's parents were harsh to him, but they are correct. It is their duty to train him to fly, and they achieved it. What promoted the young seagull to fly finally? So, this is a important question. The young seagull was made under by hungry. The piece of fish offered by the mother seagull and the nature's bird instead promoted the young seagulls to fly finally. What happened to the young seagull when he landed on a green sea? The young seagull landed on a green sea and his leg sank into it. His belly touched the water and he sank no further. She was floating on it. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சொன்ன மாதிரி புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சாச்சு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் இதுலேருந்து பேராகிராஃப், அடுத்த புக் இன்சைட், கிராமர்ஸ் இதெல்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு கன்ஃபார்மாக 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண பிறகு தான் போகலான்னு இருக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணி இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம சேனலில் அப்லோட் ஆயிரும். ஸோ டு யூ ஹேவ் டைம் ஹாவ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திவ்யா எக்ஸ்ப்ளோர் சேனல். ஜஸ்ட்டு 1 கிளிக் தான், நீங்கள் பண்ணிடலாம். தேங்க்யூ.